வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோல இந்தியன் பார்ட் 2 படத்தோட கதை எப்படி இருக்குன்னு தான் நம்ம ஸ்டைல்ல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1996ல சங்கர் டைரக்ஷன்ல இந்தியன் படம் ரிலீஸ் ஆச்சு. தமிழ்நாடு மட்டுமே இல்லாம இந்தியா ஃபுல்லாவே இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஹிந்தில ரீமேக் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்தியன் தாத்தான்னு கமல வந்து அந்த ரோலுக்கு வந்து ரொம்பவே பேசப்பட்டுச்சு. டைரக்டர் சங்கர் அதுல இருந்து இந்த ஜென்டில்மேன், முதல்வன், சிவாஜி, அன்னியன் இப்படி எல்லா படத்துலயுமே கவர்மெண்ட்ல நடக்கிற கரப்ஷன் அண்ட் பாலிடிக்ஸை வச்சு தான் படம் எடுத்து எல்லா படமும் பிளாக் பஸ்டர் ஆச்சு. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அன்னியன் பார்ட் 2, முதல்வன் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிருக்கோம். கண்டிப்பா போய் பாருங்க. இந்தியன் பார்ட் 2 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்லைன் ஸ்டோரியா ரிலீஸ் பண்ணிருந்தோம். பட் இந்த வீடியோல முழு கதையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்தியன் பார்ட் 2 வந்து ஜூலை 12 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதுல கமல்ஹாசன் கூட சேர்ந்து காஜல் அகர்வால், ஆக்டர் சித்தார்த், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், விவேக், எஸ்.ஜே. சூர்யான்னு நிறைய நடிகர் பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து இந்தியன் பார்ட் 1 படத்தை வந்து ரீ ரிலீஸ் வேற பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் படத்தோட ட்ரைலர் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் முக்கியமா ஒண்ணு வந்து சங்கர் வந்து ஒண்ணு பண்ணிருக்காருங்க. அது என்னன்னா, இந்த படத்தை வந்து 6 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் 3 மணி நேரத்தை கட் பண்ணி இந்தியன் பார்ட் 2 ஆகவும், நெக்ஸ்ட் 3 மணி நேரத்தை கட் பண்ணி இந்தியன் பார்ட் 3 2025ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே நண்பர்களே, நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கிற நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. நம்ம கதையோட ஓபனிங் சீன்ல ஒரு பொண்ணோட அப்பா வந்து காலேஜ் சீட்டுக்காக டொனேஷன் கொடுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல இன்னொரு ஃபேமிலியில இன்னொரு பொண்ணோட அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு இபி கவர்மெண்ட் ஜாப்ல, அதாவது அந்த எலக்ட்ரிக் போர்ட்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு ஒரு 10 லட்சம் லஞ்சம் தராரு. நெக்ஸ்ட் டே நைட்டு இவங்க ரெண்டு ஃபேமிலியிலும் எல்லாருமே தூக்கு மாட்டி இறந்து போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இங்க தான் ஆக்டர் சித்தார்த் என்ட்ரி, கூடவே வந்து பிரியா பவானி சங்கர் இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒரு நியூஸ் சேனல்ல பிரஸ் ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்றாங்க. இங்க என்ன நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பொண்ணோட ஃபேமிலி வந்து நெக்ஸ்ட், அதாவது அந்த நீட் எக்ஸாம் அது எழுதி பாஸ் ஆகியிருந்தாலும் காலேஜ் சீட்டுக்கு வந்து 10 லட்சம் கேட்டு இருப்பாங்க. இவங்க அப்பாவும் அரேஞ்ச் பண்ணி செட்டில் பண்ணிருப்பாரு. பட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து காலேஜ்ல வந்து சீட் கிடைச்சிருக்காது. காசு வாங்கின ஆள் வந்து ஏமாத்திருப்பான். அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலியில அந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி இருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து அந்த கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு முன்னாடி இருந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கவர்மெண்ட்ல இபி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற மாதிரி சொல்லி இருப்பாங்க. இந்த பொய்யை வந்து உண்மையாக்க இந்த பொண்ணோட அப்பா வந்து இபி ஆபீசருக்கு காசு கொடுத்து இருப்பாரு போஸ்டிங்க்கு. பட் அவனும் ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சு டிப்ரெஷன்ல அந்த பொண்ணோட ஃபேமிலியில வந்து எல்லாருமே சூசைட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரிப்போர்ட் எடுக்கிற சித்தார்த் வந்து பிரியா பவானி சங்கர் கிட்ட சொல்லுவாரு, நீ வேணா பாரு, ரொம்ப நாளா கவர்மெண்ட் வேலைக்கு நீ இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்க, ஒழுங்கா எக்ஸாம் எழுத்து படிச்சு பாஸ் ஆகு, கிளியர் பண்ணு, இல்லனா வந்து உனக்கு இந்த மாதிரி நிலைமை தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாமே ரிப்போர்ட் எழுதி நியூஸ்ல டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. சித்தார்த்தோட பாட்டியா வந்து காஜல் அகர்வால் இருப்பாங்க. ஏன்னா நாளைக்கு உன்னோட ஆளுக்கு வந்து பர்த்டேன்னு சொன்ன, சர்ப்ரைஸ் பண்ண ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டேன், நாளைக்கு அவளை சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு சொல்லுவாரு சித்தார்த். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சித்தார்த் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறான். நம்ம கதையில வந்து கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க போறது வந்து ரகுல் பிரீத் சிங்கா தான் இருப்பாங்க. இங்க தான் நம்ம கதையில வந்து ஃபர்ஸ்ட் லவ் சாங் வருதுங்க. சூப்பரான சாங். இந்த சீனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன்ல வந்து லாஸ்ட் 1 மந்த் நடந்த கரப்ஷன் டீடைல்ஸா எடுத்து பிரியா பவானி சங்கர் வந்து சித்தார்த் கிட்ட தருவாங்க. இங்க என்னன்னா, நிறைய மக்கள், அதாவது நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல வந்து பாஸ் ஆயிடுறாங்க. பட் அது பாஸ் ஆனாலும் பட் அந்த போஸ்டிங்க்கு வந்து நிறைய ஆபீசர்ஸ் வந்து காசு கேட்டிருந்தாங்க. அந்த காசை வந்து இவங்க வந்து கடன் வாங்கியும் அவங்களோட சொத்தை வித்தும் ரெடி பண்ணியும் அவங்களுக்கு வந்து அந்த வேலையை கொடுக்கவே இல்லை. காசை வாங்கி ஏமாத்தி இருக்காங்க. அதனாலேயே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த காசு வாங்கின அதிகாரிங்க எல்லாருமே ஆனா ஜாலியா தாங்க இருக்காங்க. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பிரியா பவானி சங்கர் ஆமான்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பிரியா பவானி சங்கருக்கு வந்து பேங்க் எக்ஸாமோட ரிசல்ட் வருது. அவங்க ரொம்ப நாளாவே வந்து பேங்கிங் எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல மார்க்ல வந்து பாஸ் ஆகியிருப்பாங்க. ஃபைனல் இன்டர்வியூல எப்பவும் போலவே காசு கொடுத்தாதான் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க உள்ள நடக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. பட் இது எப்படியோ அவங்களுக்கு தெரிய வர அவங்கள வந்து அடிச்சு துரத்திடுவாங்க. அங்க வந்து இதுக்கு சித்தார்த்துக்கு வந்து தெரிய வர, சரி அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கூட நம்ம நியூஸ் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுவான். இப்படி பண்ணா சேனல் எல்லாம் கொளுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த டெலிகாஸ்ட், அதாவது இந்த சேனலோட ஓனர் வந்து, ஸோ அவங்க கிட்ட வந்து வான் பண்ணுவான். சோகத்துல இது எல்லாமே வந்து லவர் ரகுல் பிரீத் கிட்ட வந்து நம்ம ஆள் வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோயின் சொல்லுவான், நீ வேணா ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒன்று கிரியேட் பண்ண, அதுல வந்து உன்னோட கண்டென்ட்டை வந்து நீ போடலாம், உங்ககிட்ட இருக்கிற எல்லா ப்ரூஃபையும் வந்து நீ வந்து அதில் டெலிகாஸ்ட் பண்ணலாம், யாருமே உன்னை எதுவுமே கேட்க மாட்டாங்க, உங்ககிட்ட தான் ப்ரூஃப் இருக்கே அப்படின்னு சொல்லுவான். இவனு ஐடியா நல்லா இருக்கேன்னு வந்து சேனலை ஓப்பன் பண்ணி அந்த கரப்ஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்றான். அப்படிதான் அவனுக்கு 28 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் தாத்தா ஒருத்தர் இருந்தாருன்னு தெரிய வருது. அவர் வந்து கரப்ஷன் பண்ற எல்லாத்தையுமே கொலை பண்ணாரு. ஸோ நிறைய பேர் லஞ்சம் வாங்கவே பயந்தாங்க அந்த டைம்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். இந்தியன் தாத்தா வந்தா இன்னும் நெக்ஸ்ட் 1 வீக்
வீக்ல யாரு என்ன கரப்ஷன் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து தண்டிக்க போறாருன்னு சும்மா யூடியூப் சேனல்ல வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்றான் ஹேஷ்டாக் போட்டு. வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆகுதுங்க. எல்லாருமே நிறைய பேர் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இங்க தான் நம்ம கதையில வந்து செகண்ட் சாங் வருதுங்க. அனிருத் மியூசிக்ல வந்து கம்பேக் இந்தியன் சாங் அப்படின்னு ஒரு சாங் வந்து ரொம்பவே மாசா இருக்கும் அந்த சாங். அந்த வீடியோவை யதார்த்தமா வந்து சித்தார்த்தோட பாட்டி காஜல் அகர்வால் பாக்குறாங்க. இங்க தாங்க நம்ம கதையில ட்விஸ்ட். காஜல் அகர்வால் சொல்லுவாங்க, இந்தியன் தாத்தான்னு அழைக்கப்படுற அந்த சேனாதிபதி வந்து உண்மையிலே வந்து உங்களோட தாத்தா தான். உங்களோட அப்பா பேர் வந்து சந்துரு. உங்க அப்பா வந்து லஞ்சம் வாங்கி தான் வேலைக்கே ஜாயின் பண்ணிருப்பாரு. அது தெரிஞ்சு உங்க தாத்தா வந்து உங்க அப்பாவே கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு நாள் வந்து இவங்களோட அப்பா அம்மாவை பத்தி வேற மாதிரியும் உங்களோட தாத்தா பத்தி வேற மாதிரியும் தான் காஜல் அகர்வால் சொல்லியிருப்பாங்க. பட் இப்பதான் வந்து இவங்க உண்மையாவே சொல்றாங்க. இதை கேட்ட சித்தார்த் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றான். நம்மளோட தாத்தா தான் இவரா, நம்மளோட அப்பாவே வந்து அவர் கொண்டுட்டாரா அப்படின்னு நினைச்சு ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிறான். இவ்வளவு நாள் இந்தியன் தாத்தான்னு பெருமையா நினைச்சிட்டு இருந்தவன் மேல வந்து இப்போ வந்து இவன் கோவப்படுறான். அப்பதான் காஜல் அகர்வால் இன்னொரு ட்விஸ்ட்டை தூக்கி போடுவாங்க. உங்க தாத்தா சேனாதிபதி இனிமே சாகல, உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்பதான் சித்தார்த் வந்து நினைப்பான், ஒருத்தங்களை வந்து கரப்ஷனுக்காக கொல்றது வந்து ரொம்பவே தப்பு. பட் நம்ம டைரக்டா வந்து அந்த கரப்ஷனை தான் அழிக்கணுமே தவிர மக்களை வந்து இந்த கரப்ஷன் வாங்குறவங்களை அழிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறான். இப்போ வந்து நம்ம கதையில வந்து யூஎஸ்ஏல இருக்கிற இந்தியன் தாத்தாவை காட்டுறாங்க. இங்க அனிருத்தோட பீஜம் வந்து மாசா தெரியும். இங்க தான் நம்ம கதையில வந்து இன்ட்ரோல் சீனும் வருதுங்க. இதுக்கு அப்புறம் தான் இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வராரு. ரொம்ப சைலண்டா வந்து அன்னைக்கு நைட்டே 3 கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கொலை பண்றாரு. அவங்க 3 பேர் மேலுமே ஆல்ரெடி நிறைய கரப்ஷன் கேசஸ் இருக்கும். ஆனா நிறைய ரிப்போர்ட் வச்சிருக்காரு. அதை வச்சு தேடி போய் 3 பேர்த்து கொலை பண்றாரு ஸ்டார்டிங்ல. சோ கவர்மெண்ட் வந்து சித்தார்த் மேலதான் சந்தேகப்படுறாங்க. இவன் தான் இப்படி இந்தியன் தாத்தான்னு டிராமா கிரியேட் பண்ணி இவன் தான் இப்படி கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதாங்க ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஒண்ணு மாட்டோம். அதுல வந்து இந்தியன் தாத்தா இதுல கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க. இங்க நம்ம கதையில வந்து இன்னொரு சாங் வருது, மாசான சாங். தாத்தா வராரு கதற விட போறாருன்னு அனிருத்தோட சாங் வந்து மாசா இருக்கும். நிறைய பேர் இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போடுறாங்க. நிறைய இடத்துல வந்து ட்ரெண்ட் ஆகுது இந்தியன் தாத்தா வந்துட்டாருன்னு. இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நிறைய இதே மாதிரி நிறைய மர்டர்ஸ் வந்து நம்ம இந்தியன் தாத்தா பண்ணிட்டே இருக்காரு. இதுக்கப்புறம் இந்தியன் தாத்தா வந்து என்ன பண்றாருன்னா, அவருக்கு தெரிஞ்சவங்க மூலியமா ஒரு ஹெல்ப் வாங்கி, அதாவது சித்தார்த்தோட ஃபேஸ்புக்கையும் யூடியூபையும் வந்து ஹேக் பண்ணி அதுல வந்து லைவ் வரேன், நான் வந்து வந்துட்டேன் அப்படின்னு நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும்னு நினைக்கிறாரு. அன்னியன் மூவில வந்து எப்படி அன்னியன் வந்து எல்லாரையும் வந்து மீட் பண்றாரோ அதே மாதிரி இவர் வந்து ஃபேஸ்புக்ல வந்து லைவ் வராரு. மக்கள் எல்லார் கூடயும் பேச போறேன்னு சொல்றாரு. மக்கள் கேட்கிற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண போறேன்னு சொல்லுவாரு. நெக்ஸ்ட் டே வந்து சொன்ன மாதிரியே ஈவினிங் வந்து லைவ் வராரு. இங்க தான் நம்ம கதையில வந்து ட்விஸ்டிங் ஆகுது. என்னன்னா, சித்தார்த்தோட அவனோட கிரெடென்ஷியல்ஸை வச்சு அந்த லைவ் எங்க இருந்து ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ். வந்து அந்த லொகேஷன் போறாங்க, சேனாதிபதியை அரெஸ்ட் பண்ண போறாங்க. பட் சித்தார்த் வந்து உள்ள பூந்து அவரை வந்து காப்பாத்திடுவாரு. இங்க தான் நம்ம கதையில மாசான ஒரு ஃபைட் சீன் வருங்க. பட் இந்தியன் தாத்தா அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவாரு. எப்படியோ சித்தார்த் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிப்பான். இங்க வந்து இதோட நம்ம இந்தியன் 2 கதையை முடிக்கிறோம். இதுக்கு அப்புறம் அவர் எப்படி கம்பேக் வந்து கொடுக்குறாரு, சித்தார்த்தை வந்து காப்பாத்துறாரா, அவரோட வேட்டையை வந்து எப்படி தொடர்றாரு, இதெல்லாம் வந்து இந்தியன் பார்ட் 3 கதையில வரும். இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.